அன்பார்ந்த எங்களுடைய அஸ்வதி பரணி கிருத்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள், அதாவது ஏப்ரல் 14 எப்போவுமே வர்றது 14/4/2026 இந்த அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் அப்படிங்கிறது பிறக்குது. பராபவ வருஷத்தின் மூலமாக மேஷராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் என்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம், அலைபேசி 9860098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். பொதுவாக மேஷராசி அப்படிங்கும் பொழுதே பூமிகாரகன், சகோதர சகோதரிக்காரகன், இரத்தகாரகன், ஔஷதகாரகன், இப்படியெல்லாம் நிறையா, கடன்காரகன், நோய்காரகன், எதிரிகாரகன், இது அத்தனைக்கு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு போஸ்டிங்கை தன் கையில் வச்சிருக்கிறது இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டான வீடு அப்படிங்கிறது மேஷம் விருச்சிகம். அவர் எதுக்கு அதிபதி? இப்போ சொன்னேன், உடன் பிறந்தவர்கள், நோய் நொடிகள், கடன், எதிரி, பூமி மனை வீடு, விவசாயம், இதுக்கெல்லாம் அவரது அதிபதி. மருத்துவம். பொதுவாக மேஷராசியில் பிறந்தவர்கள் அப்படின்னாலே ஒரு ஆதிக்க குணம் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு நிர்வாகத்திறமை, யாரை கண்டு பயப்படுறதில்லை, யாராக இருந்தாலும் போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய அமைப்பு, எதற்கும் துணிஞ்சு நிற்கிறது, வா பார்த்துக்கலான் இருக்கிறது, பேச்சு திறமைகள், நேரடியாக கோபப்பட்டாலும் பின்னாடி அதை பற்றி வருத்தப்படுவோம். அதாவது உண்மையான கோபங்கிறது இருக்காது அந்த இடத்துல. அது அவங்க படுற கோபம் அப்படின்னு எடுத்துட்டாலே மற்றவர்கள் நன்னா இருக்கணும்னு நினச்சி தான் அதை சொல்லுவாங்க. ஆனால் எடுத்துக்கிறவங்க தப்பாக எடுத்துப்பாங்க, அதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்களே அதை வருத்தப்படக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே பொதுவாக மேஷராசிக்கு உண்டான குணங்கள். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய குணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்கும். முன்கோபங்கள் அதிகமாக வரும், அதை மாற்ற முடியாது. இயற்கையாகவே எப்படி இருந்தாலும் சொந்த வீடு அப்படிங்கிறது வாழ்க்கையில் அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி விவசாய நிலங்கள் அமையலாம், கால்நடைகள் பராமரிப்பு, இதெல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இது பொதுவான பலன்கள். இந்த புத்தாண்டில் அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டு துவக்கத்திலே பார்த்தீங்கன்னா ராசியிலே சூரியன் சுக்கிரன் சேர்க்கை மிகச்சிறப்பு. தகப்பனார் வழி சொத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க மரியாதைகள் கிடைக்கும், அரசாங்க பாராட்டுகள் கிடைக்கும். வீட்டில் யாருக்காவது அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். தலைமை பொறுப்பு, அரசியலில் ஈடுபடலாம், மிகச்சிறப்பு. நன்மைகள் அதிகரிக்கும். கூட சுக்கிரன் இருக்கிறதுனால புதிதாக தொழில் துவங்கலாம். என்ன தொழில் வேணாலும் செய்யலாம், புதிதாக தொழில் துவங்கலாம் இந்த ஆண்டில். நிதி நிலைமைகள் சீராக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். குறிப்பாக அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் அரசு வேலையில் வங்கி, நிதி நிறுவனங்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், ஃபேன்சி பொருட்கள், ஜவுளி, அரசியல், இதில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. அதுபோக பெண்களுக்கு மிகச்சிறப்பு. சுக்கிரனோட சூரியன் சேர்க்கை இந்த வருஷம் டாப்பில் இருக்கலாம். மேஷராசி பெண்கள் கடன் வாங்கிட்டு இருந்தவங்கள இப்போ கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்துருவாங்க. அந்த அளவு வரக்கூடிய அமைப்பு வருமானங்களை கொடுக்கும். யோகங்கள் அதிகரிக்கும். தாயார் வழி சொந்தங்கள், தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலமாக யோகங்கள் உண்டு. நன்மைகள் அதிகரிக்கும். திடீர்னு எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளியூர் பிரயாணங்கள் நன்மையை செய்யும். 3ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வைப்படுது. இப்போ குரு பயிற்சி வரைக்கும் 11ஆம் பார்வைப்படுது ராசி மேலே. பொன் பொருள் ஆடை ஆபரணம் வீடு நகை நட்டு வாகனம் வசதிகள் இவை எல்லாம் கிடைக்கும். வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துட்டாலும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி நடக்குது. அதை பற்றி தனியாக போடுறேன். கடகத்தில் குரு உச்சம். கடகத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருக்கும்போது மேஷத்துக்கு பல நன்மைகளை கொடுப்பார். எதிர்பாராத தனவரவுகள், பொருளாதார உயர்வுகள், பெரிய மனிதர்களுடைய நட்புகள், பலவிதமான துன்பங்கள் விலகும். கடன் தொல்லைகள் அறவே இருக்காது. இருக்கக்கூடிய கடன் அத்தனையும் மொத்தமாக அடைச்சிட்டு நிம்மதியாக உட்காரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவர். வீட்டில் திருமண யோகம் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீட்டில் ஏதாவது திருமணம் ஆகாத மேஷராசி நேயர்களாக இருந்தால் அவர்களுக்கே திருமணம் நடக்கும். இல்லது அவர்களது இல்லத்தில் யாருக்காவது திருமணம் நடக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருமண யோகம்ங்கிறது ஏற்படும். வம்சவிருத்தி ஏற்படும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். குறிப்பாக அழகு சாதன பொருட்கள், பியூட்டி பார்லர், சலூன், உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு, அது போக எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்சாதன பொருட்கள், இது சம்பந்தமாக வியாபாரங்கள்லாம் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்குது. கேது பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருக்கார் ஐப்பசி மாதம் வரைக்கும், அதுவும் நன்மை. வாரிசுகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷங்கள் ஏற்படும். அந்த மாதிரி அமைப்புகள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்க விவகாரங்கள் விலகும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்கு, நீதிமன்ற பிரச்சனைகள் விலகும். விளையாட்டுத் துறையில் சாதிக்கலாம். சனி பகவான் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருந்தாலும் குரு பார்க்கும் பொழுது நன்மை அதிகரிக்குது. அசையாத சொத்துக்கள், இரும்பு சம்பந்தமான தொழில்கள் இவையெல்லாம் செய்யலாம். 10ஆம் இடத்துல ராகு, அதுவும் நன்மை. எதிர்பார்த்த காரியம் கைகூடும். வெளிநாட்டு யோகங்கள் உண்டு. அதே சமயம் வாசனை பொருட்கள், அழகு பொருட்கள் இவையெல்லாம் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த புத்தாண்டு அப்படின்னு எடுத்துட்டால்
இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நன்மைகளே தவிர தீமைகள் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் இந்த ஆண்டு குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் கண்டிப்பாக நடக்கும். அந்த தருவாயில் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதனால மாற்றங்கள் உண்டா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சொந்த ஜாதகத்தை ஒரு முறை பார்ப்பது அப்படிங்கிறது நல்லது. பொதுவாக பார்த்தா மேஷராசிக்கு ஒரு 90% நன்மைகள், கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள், சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 80% நன்மைகள். இந்த வருடம் முழுவதும் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவர் முருகப்பெருமான். அன்பார்ந்த நேயர்களே, நம்ம டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக இதுவரை இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பராபவ வருஷத்தினுடைய 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்களை தெளிவாக விரிவாக பார்த்தோம். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி எப்படி இருக்குது, அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் எப்போவும் சொல்கிறது தான். இப்போ நாங்கள்லாம் சொல்கிறது அப்படிங்கிறது இந்த பொதுப்படையாக கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதை வச்சு இது இப்படி நடக்கலாம், இப்படி நடக்கும் அப்படிங்கிறத ஒரு காம்பவுண்டாக ஜென்ரலாக பொதுவாக தான் நாங்கள் சொல்லிட்டு வரோம். இது ஒரு 10% சில பேருக்கு சூட் ஆகும். 10% தான் இதனுடைய பலன்களை நம்ம எடுத்துக்கணும். மீதி 90% பலாபலன்கள் அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தை மட்டுமே பொறுத்தது. எந்த பயிற்சிகள் நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஆண்டுகள் பிறந்தாலும், என்ன ஒன்று மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் நம்மளுடைய சொந்த ஜாதகம் வேலை செய்தால் மட்டும்தான் நன்மையையும் அனுபவிக்க முடியும், தீமையிலிருந்தும் விலக முடியும். அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் அடுத்த தமிழ் புத்தாண்டு வர வரைக்கும் இந்த ஒரு வருஷத்திற்கு நாம் எப்படி இருப்போம், நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன்னா உங்களுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை தவறாமல் பார்க்கணும். இது எல்லாருக்கும் நான் எப்போ சொல்கிறது தான். ஏன்னா அதில் பலவிதமான தோஷங்கள் இருக்கலாம், நன்மைகளும் இருக்கலாம். இந்த நன்மையை தெரிஞ்சுக்காமே அதில் ஒரு பாதை இருக்கும். அந்த பாதையை விட்டுட்டு வேறு பாதையை நோக்கி நாம் போகும்போது நாம் பண்ணுற எந்த காரியங்களும் நமக்கு சரியாக அமையறதில்லை. அப்போ புத்திசாலித்தனமாக நமக்கு இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது. தெரிஞ்சுட்டு அந்த பாதையில் போகிறது நமக்கு நன்மையை தரும். நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். என்னுடைய அலைபேசி எண்ணான 9865098370 98650 இந்த எண்ணிற்கு தாராளமாக உங்களுடைய ஜாதகத்தையோ பெயரோ பிறந்த இடமோ தேதியோ நேரமோ இதை அனுப்பிச்சி வச்சு உங்கள் சொந்த ஜாதகத்தை அதற்குண்டான கட்டணங்களையும் தட்சிணங்களையும் செலுத்தி முழுமையாக ஒரு முறை பார்த்தீர்களே ஆனால் கண்டிப்பாக நமக்கு இதுதான், நமக்கு இன்ன தோஷங்கள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், நமக்கு இன்னென்ன நன்மைகள் வாய்ப்புகள் காத்து கிடக்கு, நம்ம தெரியாமல் கொண்டிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணுமோ அதை முறையாக பண்ணி அதன் பிரகாரம் போனோம்னா நாம் தான் நம்ம ஜாதகத்துக்கு ராஜா. நம்ம வாழ்க்கையை யாருமே குறுக்க வர முடியாது, தடுக்க முடியாது. எனவே இந்த புத்தாண்டு உங்களுக்கெல்லாம் ஒரு இனிமையான புத்தாண்டாக அமைய வேண்டும் என்று கூறி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.